ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். தைப்பூச வீடியோ தான் இன்றைக்கி நம்ம அந்த தைப்பூச விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் காலையில் 4:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தண்ணி காய வச்சு ஆனால் 5 மணிக்கு தான் குளித்தேன். குளிச்சுட்டு இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். மணி 5:30. 6 மணிக்கு நம்ம பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம் போடுவோம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணுமோ பண்ணி அவங்களோட பூஜையை முடிச்சுட்டு வெத்தலை தீபம் போட்டுட்டு அப்புறம் அடுத்து நம்ம தைப்பூசத்துக்கு என்னென்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த விளாகில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் வரப்போகுது. அதுக்கப்புறம் என்னோடய சாரீ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம பொட்டிக்கில் தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே நம்ம பொட்டிக்கில் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணுங்கிறீங்க வாட்ஸ்அப் நம்பர் முன்னாடி நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கிச்சன் போகலாமா? அந்த கிச்சன் போகலாம். கிச்சன் ஆல்ரெடி நான் லைட் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா ப்ரஷ் எடுக்கிறதுக்காக கிச்சன் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நான் ஒரு ப்ரஷ்ஷு, ரக்ஷு ஒரு ப்ரஷ் எடுத்துட்டோம். நைட்டே அடுப்பெல்லாம் தொடச்சி தான் வச்சுருந்தேன். இப்போ 1 by 1 நம்ம இன்னொரு ரவுண்ட் தொடச்சி விட்டுட்டு நம்ம 1 by 1 சமைக்க அந்த பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது கருப்பு சுண்டல். நமக்கு வெத்தலை தீபம் இது 6வது வாரம். அதனால் கருப்பு சுண்டலும் பொங்கலும் தான் இன்றைக்கி நெய் தீபம். கொஞ்சம் உப்பு போட்டு இந்த சுண்டலை வேக வச்சிடலாம். ஏன்னா அது ஒரு ஆவியில் வெந்துடும். பொங்கல் பொங்கல் வைக்கிறதுக்கு பச்சரிசி 1 டம்ளர் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு பச்சரிசினால 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நான் பாசிப்பருப்பு போடாத செய்ய பொங்கல். போட்டு ஒரு 5-6 விசில், நார்மலாக எப்போ வர்றதை விட ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சுண்டல் வெந்துருச்சு. அது கொஞ்சம் தாளிப்பு, தேங்காய் போடாமல் ஒரு குட்டி தாளிப்பு. பொங்கலுக்கும் விசில் வந்துருச்சு. ஒரு பக்கம் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பஞ்சசஷ்டி கவசம் போட சொல்லியிருக்கேன். இதோ போகிறோம்மா. ஏற்றுங்க. தலசி வந்துட்டியா? தலசி வரல, சும்மா கிரி போட்டு போகலான்ட்டு வந்துட்டேன். சரி சரி. அதெல்லாம் 1 hourல எல்லாம் வேலையை முடிச்சிட்டியா? பொங்கல் வச்சுட்டேன், சுண்டல் வச்சுட்டேன். அவ்வளோதான். அப்படி இனிமேல் போய் சாமி கும்பிட்டு அப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நல்ல முறையாக எல்லாமே ரெடி பண்ணி வெத்தலை தீபம் போட்டாச்சு. அடுத்து டீ காஃபி அந்த மாதிரி ஏதாவது பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு நம்ம விரதத்துக்கு பொறுமையாக சமைக்கலாம். இந்த நெருவெஞ்சிட்டில் ரக்ஷு வந்துச்சிட்டான். 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாம் கேட்ட மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். அதே போல் எந்த குடும்பமும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்காங்க. அடுத்தடுத்து பார்க்கலாம். காப்பி ரைட்ஸ் வரும். சின்ன சின்ன காப்பி ரைட்ஸ் கண்டிப்பாக வரும். சரி ஆமாம். போயிட்டு வெத்தலை இருந்துச்சு. இது வெத்தலை நேற்றுலேருந்து இது என்னது இலை, வாழை இலை. வாழை இலையும் இன்னைக்கு தலைவாழையில 10 ரூபா பப்பா ஒன்று. ஏன்னா வாங்கி தான் ஆகணும். நார்மல் இலை 4 ரூபா, இது 10 ரூபா. சரி ஓகே. இப்போ நம்ம கடகடன்னு சமைச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அரிசி உரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அம்மா நம்ம தான் விரதம் இருக்கோம். நீ விரதம் போட்டுறாதம்மா. அவனை நான் ஏன் விரதம் போட போகிறேன்? பாரு கத்திட்டே இருக்கு.
என்னென்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? சொல்ல மாட்டேன். டோரி வந்து அரிசி சாப்பாட்டுக்கு அரிசி வளர்க்கணும். பட்டு இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் கேளு கேட்டான். சொல்லுமா. எல்லாமே ஸ்பெஷல் தான். சொல்ல மாட்டேங்குது தானே அம்மா. ஏப்பட்டு பார்த்துக்கோ, அவன் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். தங்கக்குட்டி, பட்டு குட்டி, அத்துல வலுப்பு பட்டு. ஏன் அந்த கோயிலில் பிரசாதம் தராங்க பாப்பா? குளிக்காம போய் வாங்க போறேன். அதனால தான் நான் கம்முன்னு வந்துட்டேன். அம்மா போக சொல்லலான்னு பார்த்தா அம்மா வந்துருச்சு ஸ்ட்ரைட்டா. அம்மா போய் பிரசாதம் வாங்கிட்டா. அம்மா போய் பிரசாதம் வாங்கிட்டு வா. நான் குளிச்சுட்டு போகிறதுக்குள்ள அது காலியாக போயிடும். வடைக்கு கொஞ்சம் பருப்பு. நான் கேட்டது பதில் சொல்லு. என்ன சார் நான் சாப்பிடவான்னு கேட்டேன். ஆனா எதுலயும் வாய் வச்சிடக்கூடாது. நான் சப்பாத்தி சாப்பிட போறேன். எதுலயும் வாய் வச்சிடக்கூடாதா? வாய் வைக்காம சப்பாத்தி சாப்பிட போறேன். எதை செஞ்சாலும் அதுக்கு வந்து ஆப்போசிட்டா பேசினாதான் கண்ணி எனக்கு கோவம் வர்றது. ஓ, இனி நீ செய்யறதுல வாய் வைக்க கூடாது. ஆமா. ஓகே. தண்ணி கூட ஜக்கு தண்ணி குடிக்க கூடாது. சரி, நான் சொம்பு தண்ணி குடிச்சுக்கிறேன். வந்து வடைக்கு வந்து ஆமா, காலையிலே பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த தண்ணியில இருந்து எடுத்து ஊத்துச்சு அரிசி. இரு, நான் வந்து ஹெல்ப் கழுவுறேன். இந்த சாரி எப்படி இருக்கு உனக்கு? நல்லா இருக்கானா? உன் கை டைட்டா இருக்கா உனக்கு? பட்டு பட்டு வா, நம்ம போய் சாப்பிடல வா. நீ இங்கே இரு. சரி, நான் போயிட்டு சாப்பிட்டு அக்கா தண்ணி திறந்து விடுறேன் குளிக்க. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கிறேன்? ஒரு பக்கம் பாயாசத்துக்கு வேக வச்சிருக்கேன், பருப்பு பாயாசம். இன்னொரு பக்கம் உப்பு பருப்புக்கு. அதுக்கு விசில் போடுறதுக்கு விசில் எல்லாம் சூடாக இருக்கு. பொங்கல் வச்சேன்னா காலையில், அதனால எல்லாம் சூடாக மாறிடுச்சு. சரி, நீ எடு, நான் போய் வீடு போடுறேன். என்னம்மா பாதி வேலை முடிச்சுட்டு போல? எங்க வேலை பண்ணிருக்கேன். வெங்காயம் வெட்டுறேன். வீடியோ எடுக்கிறியா? ஷார்ட்ஸ் சொன்னிடு. ஒரு பாப்பா வந்து கேட்டுட்டு இந்த சாப்பர் எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு. சரி, ஷார்ட்ஸுக்கு வரேன். வாட் ஆர் யூ டூயிங்? என்னென்ன செஞ்சுருக்கேன்னு நான் போய் பார்த்துட்டு வரவா? சக்கரை பொங்கல், சுண்டல், பூசணிக்காய் பொரியல், இது வந்து உப்பு பருப்பு, வாழைக்காய் பொரியல், பாயாசம், சாம்பார். இன்னும் வேறு என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு போய் பார்ப்போம். அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வேறு என்ன செஞ்சிட்ருக்க? பீக்கங்காய் வணக்கிட்டேன். ஓகே. இந்த பக்கம் பட்டை அவரைக்காய் வணக்கிட்டு இருக்கேன். ஓகே. சோறு வச்சுட்டேன். இன்னும் வேறு இன்னுமா இருக்குது? இன்னும் செஞ்சுட்டே இருக்க? கேஸ் ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. புடலங்காய் சுடுது. வச்சுட்டு வேற என்னென்ன செஞ்சிட்ருக்குற? மாட்டுக்கு என்ன செய்யணும் செஞ்சுட்டே இருக்கேன். நான் வேலை ஃபினிஷ் ஆகலை. ஒன்னே என்ன சொன்ன? மா, பாப்பா கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லையா? அதை நீ தான் வந்து கேட்கணும். ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லையா? பாப்பாவுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு வா. என்ன சொல்யூஷன்? அதான் ட்ரெஸ்ஸே இல்லைங்குது. இல்லை இல்லையா? பொய் சொல்லாதம்மா. அவ கூப்பிடுது. நீ ஏன் தங்கம்? சரி இரு. என்ன சொல்யூஷன்? நீ
அம்மா இப்போ வந்து நிருக்கு என்ன ட்ரெஸ் இல்லைன்னு பார்க்கும். ஏம்மா வாம்மா. அஃப்கோர்ஸ் கேமராவில் கேட்கல, இருந்தாலும் நான் அஃப்கோர்ஸ் சொல்லுவேன். கேட்காது. நீங்கள் இத்தனை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு இன்னும் நான் வந்து வேலை பணிவிட வேலை செய்யணும். என்னடா உன் பிரச்சனை? அந்த லைட் இருக்கு, நெசமா ட்ரெஸ் இல்லை. சொல்லு. இதுக்கு பிளாக் கலரு, இதுக்கு பிளாக் கலர், இதில் போட்டேன் இது திட்டுவேன். இதுக்கு பிளாக் கலரு, இதுக்கு பிளாக் கலரு. இது இப்போ தான் போட்டேன், இதுவும் இப்போ தான் போட்டேன். இதெல்லாம் போட்டேன். ட்ரெஸ் சொல்லிட்டு போ. அடுத்துல எனக்கு வேலை இருக்கு, நீ இங்க விளையாடுறதுக்குலாம் முடியாது. அக்கா ஆஸ்திரியை மாத்திக்க, நீ சட்டப்பாடையே மாத்திக்க. எல்லாமே செஞ்சுட்டுப்படா. எல்லாம் செஞ்சுட்டேன். வடை தட்டுனா வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு 10 நிமிஷம். ஏமா எல்லா வேலையும் வடைக்கு நல்ல வெங்காயம் ஜாஸ்தி, மாவோட வெங்காயம் தான் அதிகமாக. இப்போ சொல்லுமா. மாவை விட வெங்காயம் தான் அதிகம். ஸ்மெல்லே நல்லா இருக்கு. எனக்கு எல்லா ஸ்மெல்லும் பசி தூக்குதுமா இன்னைக்கு.